கர்த்தரை தேடாம கில்காலுக்கு போனா, ஆண்டவர் சொல்றார், நான் போயிட்டேன், நான் பலி செலுத்திட்டேன்னா அது புளிப்புள்ள மாவு, அது எனக்கு பிரியமா இருக்காது. அப்படி செஞ்சா நான் மழையை நிறுத்திடுவேன்றார், ஆசீர்வாதத்தை தடுத்துருவன்றார். அல்லேலூயா. சம்பளம் வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நிறுத்திடுவாராம். அதான் 3 மாதம் இருக்கும் போதே என்ன செய்வாராம், மழையை நிறுத்திடுவன்றார். அந்த மாதிரி ஆசீர்வாதம் வரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் தடுத்துருவார். திருமணம் நடக்கிற மாதிரி சூழ்நிலை ஆண்டவர் தடுத்துருவார். குழந்தை பாக்கியம் வரமா இருக்கும், தடுத்துருவார். காரணம் என்ன? கர்த்தரை உண்மையா தேடல. அல்லேலூயா. முழு உள்ளத்தோட தேடல. எருசலேமுக்கு போகல. எருசலேம் விட்டுட்டு எங்க போறாங்க? கில்காலுக்கு, பெத்தேலுக்கு, பெயர்சபாவுக்கு. பெயர்சபான்னு என்ன? தேவன் சந்திக்கிற இடம் தான் பெயர்சபா. ஆமென். ஆபிரகாமை தேவன் சந்தித்த இடம் பெயர்சபா. அந்த ஆகாரை சந்தித்த இடம் பெயர்சபா. ஆமென். ஈசாக்கோடு பேசின இடம் பெயர்சபா. ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே மனுஷரை சந்திக்கிற இடம் தான் பெயர்சபா. ஆனா பிற்காலங்கள் என்னாச்சு? அந்த பெயர்சபாவும் ஒரு தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமா இராதபடிக்கு மாறி போயிருச்சு. அந்த மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்த ஜெபம் இல்லை, ஆரம்பத்துல இருந்த பரிசுத்தம் இல்லை, ஆரம்பத்துல இருந்த வேத வாசிப்பு இல்லை, ஆர்வமா ஆண்டவரை தேடின அந்த அனுபவம் இல்லாம இருந்தா அது பெயர்சபா. ஆமென்.